السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 100 தடவை இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான திக்ருகளையும் துஆக்களையும் பார்த்து வருகின்றோம். பலர் இதனை தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அவர்கள் அதன் மூலமாக பலனடைந்திருக்கிறார்கள். நாம் துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வாறு ஓத வேண்டும், நாம் துஆக்களை ஓதினால் எந்த முறையில் ஓதினால் அல்லாஹ் அதற்கு பதில் வழங்குவான் என்று நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம். நாம் துஆக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். நாம் ஓரிரு தடவை துஆக்களை கேட்டுவிட்டு நான் துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆக்கள் கபூலாகவில்லை என்று நாம் கூறுவதை விட, நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நாம் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். அதே போன்று நாம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய சில துஆக்கள் இருக்கின்றது. அதனை நாம் வளமையாக ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அசருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் அது மிகச்சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் ஃபஜ்ருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். இந்த அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு யா முஸப்பிபல் அஸ்பாப் யா ரஹ்மானு யா ரஹீம், யா முஸப்பிபல் அஸ்பாப் யா ரஹ்மானு யா ரஹீம் என்ற இந்த வாசகங்களை நாம் 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.